பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு நாடார் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் தலைவர் மின்னல் ஸ்டீவன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மின்னல் ஸ்டீவன் அப்படின்னாலே ஒரு சமுதாய போராளி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் சமுதாயத்தில் எந்த இடத்துல எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் உடனடியாக அதுக்கு ஒரு குரல் கொடுக்குறீங்க. இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம், ஒரு தாக்கப்பட்டிருக்காரு, இந்த கடை இப்படி இருக்குது, அதை நம்ம உடனடியாக நாளைக்கு அந்த போலீஸ் காவல் நிலையத்தை முற்றுகையிடணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள் போடுறீங்க. எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் அதை பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் வாய்ஸ் கொடுத்து அழைப்பும் கொடுக்குறீங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் அந்த இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல், அந்த கூப்பிட்றதுக்கு ஒரு 100 பேர் கூட நமக்கு அதுக்கு நம்ம மீட்டு கொடுக்கணும், நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மக்களிடத்தில் இல்லையே. ஆனால் நீங்கள் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சமுதாய பணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது சமுதாய பணிங்கிறது ரத்தத்திலே ஊறி போச்சு. இதில் ஒரு பெரிய என்னுடைய பலம் என்னன்னா, நான் யாரையுமே முதல்ல நம்புறதில்லை. என்னை மட்டும் நம்பி நான் போவேன். அந்த இடத்துல நம்ம ஒரு போராட்ட களம் போனால் நம்ம ஒரு ஆளாக இருந்தால் கூட அதை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முதல்ல முடிவு எடுத்தோம். யாரையும் எதிர்பார்க்கறது கிடையாது. தனி நபராக இருந்து சாலையில் உட்காந்து மறியல் பண்ணி அந்த நம்ம என்ன கோரிக்கையோ அதுக்காக குரல் கொடுக்கணுங்கிற முடிவில் தான் நம்ம போகிறது. இதில் என்ன வருதுன்னா, நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே தொழிலில் இருந்துட்டு இருக்கிறாங்க. தொழில், ஒருத்தர் மல்லிகை கடை வச்சுருப்பார், பால் கடை வச்சுருப்பார், காய்கறி கடை வச்சுருப்பார். டக்குன்னு உடனே போட்டு வர முடியாது. இப்போ அன்றைக்கி காமராஜனுடைய நினைவிடம் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு எல்லா தலைவரும் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு 100 சங்க தலைவர்களை எல்லாருக்குமே தகவல் கொடுத்தோம். ஆனால் ஒரு 50 பேர் தான் அங்கே அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வர முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. நம்ம டைம் எடுத்து ஒரு 3 மாதம் டைம் எடுத்து பண்ணி ஒரு போராட்டத்தை களத்தை பண்ணனா நம்ம ஒரு 5000 வரை அந்த இடத்துக்கு வர வச்சிடலாம். அது சில இது திடீர்னு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வணிகரை யாரையோ ஒருத்தர் கொலை பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அது டைம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அந்த நேரம் அந்த ஸ்பாட்டில் காவல் நிலையத்தையோ இல்லை அரசு மருத்துவமனையோ நம்ம அதில் முன்னால் போகணுங்கும்போது உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு வர சொல்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களால இப்போ சமீபத்தில் கூட மெடிக்கல் கடை அதிபருடைய படுகொலை நடந்துச்சு. குறிப்பிட்ட உடனே அது அரசு மருத்துவமனை செங்கல்பட்டில் இருக்குது. நம்ம எல்லாம் தலைநகர் சென்னையில் எங்கே இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் அந்த இடத்துல போய் மறியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல எங்களை நாங்கள் நம்புகிறோம். ஒரு பிறகு களத்துக்கு உடனடியாக நாங்கள் செல்கிறோம். சரி, அந்த நேரத்தில் யார் 50 பேர் வராங்களா 100 பேர் வராங்களா, எங்கள் போராட்டம் உடனே தொடங்கி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிடுறோம். உடனே பரபரப்பாக கொண்டு போயிடுறோம். இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இயக்க தலைவர்கள்லாம் காமராஜ் நினைவிடத்தை தான் கடந்து போனாங்க. அவங்க நினைச்சா ஒரு செகண்ட்ல ஒரு போன்ல கூட அந்த காரியத்தை பண்ணிச்சிடலாம். அவங்களுக்கு அந்த உண்மையான அந்த உணர்வு இல்லை. பக்கத்திலே கவர்னர் மாளிகை கூட பக்கத்துல கவர்னர் மாளிகை இருக்குது. பக்கத்துல தான் சட்டமன்ற அமைச்சர்கள் வீடுகள்லாம் அடையார் பக்கத்துல தான் இருக்குது. ஆனால் யாருக்கும் அந்த உண்மையான உணர்வு இல்லை. நம்ம அந்த உணர்வோட நம்ம பண்றோம். அன்னைக்கு ஒரு செகண்ட்ல எந்த காரியத்தையும் அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, நமக்கு அந்த உணர்வு இருக்கு. அதனால நம்ம களத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்கோம். களத்துல இறங்கி பண்றீங்க. பல பிரச்சனைகளுக்கு போறோம். பல பிரச்சனைகளுக்கு எடுத்து முன்னெடுத்து கவனத்துக்கு அரசு அதிகாரிகள்கிட்ட ஒரு பகையாகிறோம். காவல்துறை அதிகாரி நமக்கு யாருன்னே தெரியாது. அந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே ஐஏஎஸ் அதிகாரி எவ்வளோ தகவல் லைனில் வராங்க, கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. அப்போ சார் தயவு செய்து நீங்கள் எந்த போராட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு அவங்கள தகவலை சொல்லிக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. நமக்கு சமுதாய சொந்தங்கள் சங்கங்களுக்கு தகவல் கொடுக்கணுங்கிற இடத்துல நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அப்போ இதில் ஒரு தேவையில்லாத காவல்துறையில் வழக்கு பதிவாகுது. பல வழக்குகள் என் மேலே இருக்குது. நாசிரியத்து காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது, தாம்பரத்தில் வழக்கு இருக்குது. அரிசிக்கடை அதிபர் கொலையில் நம்ம ஒரு மறியல் போராட்டம் மிகப்பெரிய அளவில் பண்ணணும். ரயில்வே செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை தினசரி இயக்கணும்னு சொல்லி குடும்ப எரிப்பு போராட்டம். இப்படி அடிக்கிட்டே போகலாம். வழக்கு அதுக்கு வழக்கு. இந்த சிபிஎஸ்சி சம்மந்தமாக அலுவலகம் முன்னால் முற்றுகை போராட்டம் பண்ணணும். அது கிட்டத்தட்ட ஒரு 3 போராட்டம். அதுக்காக உண்ணாவிரதம், முற்றுகை போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பண்ணணும். காமராஜர் சிலைகளாக கட்டி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பல்வேறு போராட்டம். இது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையே தொடர் போராட்டம் ஆகி போச்சு. இல்லை, இதெல்லாம் எடுத்து முன்னெடுத்து செய்றீங்க, பண்றீங்க. தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போறீங்க, அரசு அதிகாரிகளுக்கு பார்வைக்கு கொண்டு போறீங்க, காவல்துறை அதிகாரி கொண்டு போறீங்க. அதெல்லாம் ஏதாவது நிறைவேற்றி கொடுக்குறாங்களா? இல்லை நாடார் சமுதாயம் தானே, அவங்க என்ன எல்லாமே வியாபாரிகளாக இருக்காங்க? முதல் வெற்றி விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் பலகை
அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுகை போராட்டத்தை பெரிய அளவில் முதல் போராட்டமாக நானும் ராவணன் ராமசாமி அவர்களும் இணைந்து பண்ணினோம். பல்லாவரம் சிவந்தி ஆதித்தனார் மண்டபத்தில் தான் ஒரு 300 வரை கைது பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த போராட்டம் எங்களுக்கு ஒரு வெற்றி. இரண்டாவது வெற்றி வந்து காமராஜர் நினைவிடத்தில் அணையா விளக்கு வைக்க வேண்டும் என்று அதே காமராஜர் நினைவிடத்துக்கு முன்னால் பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் பண்ணி கோட்டுப்புறம் சமூக நலக்கூடத்தில் தான் கைது பண்ணி வச்சுருந்தாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய தலைவர்களும் அங்கே வந்து பார்க்க வந்தாங்க, எங்களை மண்டபத்துக்கு பார்க்க வந்தாங்க. அது ஒரு ரெண்டாவது வெற்றி. நாங்கள் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ அந்த பிரச்சனைக்கான முதல் குரலை கொடுத்து அந்த கோரிக்கையை தமிழக அரசு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறோம். முதல் பணி நாங்கள் செய்யறோம். முதல் குரலா கொடுக்குறீங்க. அதனாலதான் உங்க பத்திரிகைக்கு நாடார் குரல் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா முதல் பணி, அதாவது தெரியப்படுத்திடுறோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படி வந்து நடந்திருக்கு, இதுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற முதலுடைய பணி, முதல் குரல் எல்லாமே முதல் இதாக களத்துக்கு இறங்கி வந்து பண்ணிடுறோம். இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய காமராஜருடைய நினைவிடம் அது வந்து ஒரு பால் அடைஞ்சி செடி கொடிகள்லாம் காஞ்சி போய் புல் தரையெல்லாம் ஒரு பாலைவனம் போல காட்சி அளிக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு தமிழக அரசு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து நம்ம தலைவர்கள், சமுதாயத்து தலைவர்கள் அரவணைச்சு உள்ள போய் இதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தீங்க, போனீங்க, பார்த்தீங்க, ஆனால் யாரையுமே உள்ளே விடலை. ஏன், என்னதான் நடக்குது அங்கே? பெருந்தலைவர் காமராஜரனுடைய கல்வி கடவுள் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய அடையாளம்னு சொல்லலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலுமே காமராஜரனுடைய ஆட்சி தான் நாங்கள் பண்ணுறோம், காமராஜரனுடைய ஆட்சி தான் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மாமனிதரனுடைய நினைவிடம் கிண்டியில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தலைவரனுடைய நினைவிடத்திற்கு வரக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள், அந்த இடத்த பார்வையிட வந்தவங்க சிலர் வந்து எங்களுக்கு காமராஜனுடைய நினைவிடம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாலைவனம் போல காட்சி அளிக்கிறது, மிகப்பெரிய மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வீடியோக்கள் எடுத்து எங்களுக்கு அனுப்புனாங்க. இப்படி இவ்வளோ மோசமாக இருக்குது, சமுதாய அமைப்புகள் நீங்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் அங்கேருந்து வீடியோக்கள் எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போது பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலனாச்சி அவர்களை நான் சந்திக்கும் போது அண்ணாச்சி அவர்களிடம் கிண்டியில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் வந்து இவ்வளோ பெரிய மோசமாக இருக்குது, நம்மலாம் போய் முதல் கட்டமாக அதை போய் ஒரு பார்வையிடணும், அது எப்படி உண்மையிலே அது எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அண்ணாச்சிட்ட சொல்லியிருந்தோம். அதே போல் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் அவர்கள், அகில இந்திய நாடார் மகாஜன சபையினுடைய தலைவர் கார்த்தியன் அவர்கள், அண்ணன் ஹரிநாடார் அவர்கள், இன்னும் பல்வேறு முக்கிய நாடார் சங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அழைப்பு கொடுத்துருந்தோம். அவர்கள் எல்லாருமே அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு காவல்துறையினர்களுக்கு வந்து ஏதோ தவறான தகவல் சென்றுச்சா என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு 50 காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல முற்றுகையிட்டு அந்த இடத்த பார்வையிட செல்றதுக்காக வந்தக்கூடிய சமுதாய தலைவர்களை யாரையுமே உள்ள விடாமல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கொடூரமாக நடந்து கொண்டார்கள். காமராஜர் நினைவிடத்திற்கு சென்று சமுதாய தலைவர்கள் பார்வையிடறதுக்காக தான் உள்ளே போகிறோம், போராட்டம் பண்ணுறக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறக்கோ உண்ணாவிரதம் இருக்கிறக்கோ நம்ம போகலை. ஆனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் அவங்க வந்து ஒரு மணி நேரம் ஒரு கொடூரமாக நடந்து கொண்டார்கள். அப்புறம் அதன் பின்பு நம் சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்கள் அதிகமாக கூட்டம் வர வர திருப்பி என்ன நினச்சாங்களோ தெரில, 2 ரூபா உங்களை அனுமதிக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் தலைவர்கள் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் என்னென்ன வேண்டால், மிகப்பெரிய அளவில் அந்த செடிகள் எல்லாம் அவ்வளோ உயரமாக வளர்ந்த செடிகள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவு கருகி தண்ணி எதுவுமே ஊற்றாமல், அதாவது நாடே வந்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு நினைவிடத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து ஏகப்பட்ட மரங்களை வந்து ஊழியர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அதே போல் பிளாஸ்டிக்கை ஒழிப்போன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவு பிளாஸ்டிக் வந்து அங்கே வந்து மழை போல் குமிஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லை, மது பாட்டில்கள், இன்னும் பல்வேறு அருவருக்கத்தக்கதான சம்பவங்கள்லாம் வந்து அந்த காமராஜருடைய நினைவிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய புனிதமான இடங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் அந்த சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களே வந்து ஒரு உடந்தையாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இல்லை, உள்ளேயே ஒரு பிஆர்ஓ ஆஃபீஸே இருக்காங்க. ஆமாம், இருக்குது. ஆனால் இப்போ வந்து செய்தி மக்களுடைய இயக்குனர் வந்து விஸ்வநாதன் தலைமையில் இப்போ நம்ம போய் பார்வையிட்ட பிறகு ஒரு தகவல் பெரிய லெவலில் வைரலான பிறகு இன்னைக்கு வந்து போய் பார்வையிட்டு இருக்கிறாங்க. இதே பணியை இவங்க வந்து முதல் கட்டமாகவே செய்திருந்தால் அனைத்து செடிகளையும் காப்பாற்றிருக்கலாம். அதையும் அவங்க பணிகள் செய்யலைங்கிறது ஒன்றும் ஏன் செய்யாமல் விட்டாங்கன்னு தெரில. அதே நேரத்தில் இதுலேருந்து உண்மை என்ன தெரியுதுன்னா, எந்த பணியாளர்களுமே காமராஜர் நினைவிடத்தில் வந்து ஒரு பணியை செய்யலை அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்குது. இதில் ஒரு பெரிய கொடூரம் என்னென்றால், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு பெரிய பெரிய நிறுவனத்திடம் பஸ்ஸை வந்து அங்கே வந்து பார்க்கிங் ஆக்கிட்டாங்க. அந்த
காமராஜர் நினைவிடத்துல பார்க்கிங் பண்றாங்க. ஓஹோ. ஆமா, அந்த தகவல் வந்து நம்ம வந்து 1ஆம் தேதி இந்த நேரத்துல வந்து சமுதாய தலைவர்கள்லாம் பார்வையிடுறோங்கிற தகவல் வந்து கோட்டுப்புறம் நாடார் சங்க தலைவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் உடனே போய் அங்கே போய் புகைப்படம் அந்த வீடியோ எடுக்கிறார். அதில் வந்து பார்த்தா ஆதாரத்தோடு நமக்கு இருக்கும். பஸ் எல்லாம் நிப்பாட்டிருக்காங்க, பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. பிறகு உடனே நம்ம வர்றோங்கிற தகவல் தெரிஞ்சவங்க அந்த பஸ் எல்லாத்தையுமே அகட்டிட்டாங்க. இல்லை, ஒருவேளை சுற்றுலா பயணிகள் அதை பார்க்க வந்த பஸ்ஸாக இருக்குமா? ஒரு சில, அதாவது அந்த பார்க்கிங்கிட்டு நம்ம தனியாக இடம் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம், அதுக்குன்னு இடம் இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம அந்த ஜூலை 15 பார்த்தா அந்த புல்லுலாம் பச்சை பசேர்னு புல் இருக்கும். அது செடிகள் வைக்கக்கூடிய ஒரு புல்லுலாம் வைக்கக்கூடிய இடம். ஆனால் அதான் கூட மதிக்காமல் உள்ளே கொண்டு விட்டுருக்காங்க. ஏற்கனவே 2 இதுக்கு முன்னால் ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தாங்க, அதுலேயுமே ஃபுல்லாக பஸ்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த காமராஜர் மீது மட்டும் அரசியல் தலைவர்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி என்று தெரியவில்லை. இல்லை, நீங்கள் சமுதாய தலைவர்கள் ஒரு சமுதாயத்தை தேச தலைவரை பார்க்கறதுக்காக போறீங்க. அவங்கள பார்க்கறதுக்கு 2 பேரா உள்ள போக சொல்லக்கூடிய சூழ்நிலையா இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை நம்ம சமுதாயத்துக்கு இருக்கா? அதில் கூட ஒரு அந்த காவல்துறையில் பணியிருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த ஒரு செகண்டில் அந்த நேரத்தில் அவங்க வந்து ஜாதி உணர்வு அவங்களுக்கு தொத்திக்கிட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சமுதாய சங்க தலைவர்கள்லாம் வந்திருக்கிறோம், ஒரு காவல்துறை அதிகாரி எங்களை பார்த்து கேட்குறாரு, இந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஏன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கே உள்ளே பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வர்றோன்னு தெரிஞ்சோடனே காந்தி மண்டபம் இருக்கக்கூடிய 4 கேட்டையுமே லாக் பண்ணிடுறாங்க. எல்லா கேட்டையுமே பூட்டிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. இல்லை, என்ன காரணம்? ஏதாவது உள்ளே போய் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுற மாதிரி நினச்சிட்டாங்களா? எஸ்பி கூட அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம போட்ட தகவலை கூட நம்மகிட்ட காமிச்சார். அதில் என்ன போட்டிருக்கோம்னா, இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது, அதை வந்து பார்வையிடுறதுக்காக நம்ம செல்கிறோம், சமுதாய சொந்தங்கள் வாருங்க தான் போட்டிருக்கோமோ தவிர ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டமோ சாலை மறியலும் எந்த தகவலுமே நம்ம அதை போடலை. அதே ஒரு எஸ்பி அவரே வந்து ஒரு தேசிய தலைவர்ன்ட்டு நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதே அவங்களுக்கு வந்து அதை தான் பின்னால் நீங்கள் தேசிய தலைவர் நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லா பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கே தெரியுது மெரினா கடற்கரைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் தான் இருக்குது. அந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நினைவிடங்கள் எல்லாமே ஒரு மார்பல் எத்தனையோ கோடியை கொட்டி ஜொலிச்சு அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி வச்சு அது பாட்டுக்கு ஜொலிச்சு பெரிய லெவலில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த காமராஜருடைய நினைவிடத்தை மட்டும் இந்த அரசியல் தலைவர்கள் யாருமே கண்டு கொள்ளாமல் ஒரு புறக்கணித்து கொண்டிருக்கிறது வந்து மிகவும் வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. இப்போ அந்த இடத்துல காமராஜர் நினைவிடத்துக்கு பக்கத்தில் ராஜாஜிக்கு நினைவிடம் இருக்குது, அதே மாதிரி வஉசிக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம், அதுக்கெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கிறா, இல்லை காமராஜர் நினைவிடம் மட்டும்தான் கருகி போயிருக்கா? அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதும் இதே மாதிரி தான் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த மொத்தத்தில் மொத்த இடமே காமராஜருடைய நினைவிடமாக தான் இருந்துச்சு. அது ஏதோ ஒரு காலச்சியில் சூழ்ச்சியின் காரணமாக அந்த காமராஜருடைய நினைவிடத்தையே முதல்ல சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சமீபத்தில் நம்ம காமராஜர் நினைவிடத்துக்கு போகக்கூடிய வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல கூட இன்னொரு தலைவருடைய நினைவிடத்தை கொண்டு வச்சுட்டாங்க. வேற ஒரு இடத்துல கூட வச்சிருக்கலாம், அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. இப்போ பார்க்க போனால் ஒரு 15 ஏக்கர் இடம் கொண்ட அந்த காமராஜர் இருக்கக்கூடிய நினைவிடம் வந்து இப்போ சுருங்கி ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்கு வந்துச்சு. பக்கத்துல மற்ற தலைவருடைய நினைவிடத்தெல்லாம் பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு ஆள் இல்லைங்கிற, ஆமா, அந்த தைரியம் தான் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து இதை பற்றி கண்டுக்கிடவே மாட்டேங்குது. அந்த தலைவர் கூட இதுவரைக்கும் வந்து ஒரு மாலை போட்டிருப்பாரான்னு தெரியல. காமராஜர் நினைவிடத்துக்கு இப்ப புதுசாக தலைவராக தேர்ந்தெடுத்த தலைவர் காமராஜர் நினைவிடத்திற்கு வந்து ஒரு மாலை போட்டாரா, இல்லை டி நகரில் இருக்கக்கூடிய வாழ்ந்த காமராஜருடைய இல்லத்திற்கு வந்து மாலை போனதுவரை போடலை. அதுவே ஒரு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணியை நியாயமானபடி காங்கிரஸ்காரர்கள் இதை செய்ய வேண்டும், அவர்கள் செய்யலை. அதே ஒரு வருத்தமாக இருக்கிறது. காங்கிரஸ்காரங்களே இப்ப காமராஜர் மறந்த மாதிரி தெரியுது. தேர்தல் மட்டும் எல்லாரும் காமராஜர் கையில் எடுத்துக்கிறாங்க. காமராஜர் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், குறிப்பா சொல்லப்போனா தேசிய தலைவர். ஆனா அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கட்சிக்காரங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய படம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறிய லெவலில், அது கூட இப்போ பலர் வந்து கமரா படத்தை பயன்படுத்துறதே இல்லை. இதுதான் உண்மை. இல்லை, முன்னாடியெல்லாம் காங்கிரஸ்ல வந்து நிறைய பேனர் போடும் போதோ போஸ்டர் போடும் போதோ எல்லாமே அது காமராஜர் படத்தை பெருசா போடுவாங்க. இடையில சமீப காலமா, அதாவது அழகிரிக்கு அந்த சமயங்கள்லாம் காமராஜருடைய படங்களே வர்ற மாதிரி இல்லையே போஸ்டர் பேனர்கள்லாம். இப்ப செல்வ பிறந்தகை வந்திருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி அவர் பதவி ஏற்ற உடனே முறப்படி நேர காமராஜர் இல்லத்துக்கு வந்து காமராஜர் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு செஞ்சிருக்கணும். ஏன்னா காமராஜர் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காமராஜர். அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் மக்கள் நிலவிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஏன் வரமாட்டேங்காங்க, அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனா இது மற்ற சமுதாய தலைவருடைய பிறந்த நாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் அவங்களுக்கு சிலைங்களுக்கு நேரடியாக போய் மாலையிடுறாங்க, மரியாதை செய்யறாங்க. அப்ப காமராஜர் மட்டும் ஏன் இப்படி அவங்க ஓரம் கட்டுற மாதிரி இல்லை தெரியுது. ஒட்டுமொத்த அரசியல் இயக்கமே வந்து ஒரு காமராஜரனுடைய
தமிழ்நாட்டினுடைய அடையாளமே காமராஜர் தான். இன்னைக்கு எந்த தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், எந்த ஏரி குளம் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய எங்கே பார்த்தாலும் எந்த கல்வெட்டில் பார்த்தாலும் காமராஜருடைய பேர் தான் இருக்கும். ஆனால் அவருடைய புகழ் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருந்த தலைவர்கள்லாம் பண்ணுறாங்கிற ஒரு சந்தேகம் காமராஜருடைய தொண்டர்களுக்கு இருக்குது. இப்போ வந்து மெரினா கடற்கரை எடுத்துக்கிட்டேன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் இருக்கிறது, கலைஞருடைய நினைவிடம் இருக்குது, எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குது, அண்ணா நினைவிடம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய ஒரு தொகையை அதுக்காக ஒதுக்கி அது மிகப்பெரிய அளவில் அந்த இடத்த வந்து ஒரு பெரிய சொர்க்க பூமியாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதே கவர்னர் மாளிகை அருகில் தான் காமராஜருடைய நினைவிடம் இருக்கிறது. எல்லா அரசியல் இயக்க தலைவர்களும் அதை கடந்து தான் போகிறார்கள். ஆனால் காமராஜனுடைய நினைவிடத்தை மட்டும் எந்த தலைவர்களும் அதை ஒரு புதுப்பிக்க வேண்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை ஒரு பெரிய லெவலில் அந்த காமராஜ் நினைவிடத்தை பண்ண வேண்டுங்கிற எண்ணமும் இல்லை. அதே நேரத்தில் நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ கூட எந்த தலைவர்களும் காமராஜ் நினைவிடத்துக்கு வந்த மாதிரி இல்லை. இருக்கிற சமுதாய தலைவர்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி காமராஜருடைய நினைவிடத்தை வந்து நவீனப்படுத்துங்க, அவருடைய புகைப்படங்களை கண்காட்சியா வைங்க. அவர் அந்த அணையா விளக்கு கட்டாங்க, ஏதோ வச்சு கொடுத்தாங்க, அது ஒண்ணுதான் ஏதோ பண்ண மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து நீங்க சொல்ற மாதிரி கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த நினைவிடங்களை மாதிரி இது வந்து கொஞ்சம் கூட இல்லையே. இல்லை, அதுக்கு செலவிடுற தொகையில ஒரு சிறிய தொகை கூட இதுக்கு செலவிட்ட மாதிரி இல்லை. இதுக்கு வந்து நீங்க இப்ப தலைவர் என்ன தனபாலன் அவங்க சொல்லியிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து உங்களால பராமரிக்க முடியலன்னா எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்களே பராமரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏதாவது வழிவகை செய்வாங்களா? கண்டிப்பாக அது வந்து அரசுவே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த காமராஜ் நினைவிடத்தை மிகப்பெரிய அளவில் புதுப்பித்து தரும்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் அதை செய்ய தவறினாலோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அதை காமராஜ் நினைவிடத்தை புதுப்பிக்காமல் விட்டாலோ எங்களுக்கு வேறு மாற்று வழி இல்லை. மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை தான் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு காமராஜர் தொண்டர்களும் இயக்கங்களும் தள்ளப்படுவோம் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தனபாலாஜி அவர்கள் கூறியது போல் ஒரு தனிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தனியார் நிறுவனத்திடம் அதை ஒப்படைத்து விட்டாலே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதை அப்படி பண்ணுறதுக்கு இது காமராஜருடைய விசுவாசிகளை எத்தனை பேர் தயாராக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு அந்த நடந்த ஒரு அது கலவரம் கூட சொல்லலாம், ஏன்னா தள்ளுமுள்ள ஒன்று தான் ஏற்படலை. உள்ள நுழையும் போது தலைவர்களை உள்ள கூட அனுமதிக்க 2 வாரம் போங்கங்கிறாங்க. இப்போ அங்கே இருந்த பிஆர்ஓட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற நினைவிடங்களை நாங்கள் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் வந்து வெளியே இந்த தோட்டங்கள் இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தில் ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஏன் அரசே எடுத்து செய்யக்கூடாது? இது ஏன் தனியார்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பாக அரசே செய்ய வேண்டிய பணிகள் தான். இப்போ நிறைய தலைவருடைய நினைவிடங்கள்லாம் இருக்குது, அதை வந்து அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறோம். இப்போ வந்து தனியார்கிட்ட இது பண்ணியிருக்கிறேன்னா அதை கண்டிப்பாக அதை உடனே அதை ரத்து பண்ணணும். அதில் வந்து ஏதோ ஒரு மோசடி, இப்போ இவ்வளோ நாள் அந்த பணிகளை அவங்க ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் அனைவரையுமே பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு அடிப்படை தேவை வந்து அவங்க ஒரு சுத்தம் கூட பண்ணி பெருக்க அந்த குப்பைகள் எல்லாமே அப்படியே கிடக்குது. அந்த அடிப்படை தினசரி செய்யக்கூடிய பணிகள் கூட அந்த பணியாளர்கள் செய்யவில்லை. காமராஜர் நினைவிடம் தானே இதை யார் கேட்க போகிறாங்கிற ஒரு அலட்சியம், அவங்களுக்கு வந்து யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் அந்த பக்கம் வர மாட்டாங்க, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. எந்த பணியுமே நடக்கலை. அடிப்படை அப்படி ஒரு தனியாரிடம் ஒப்பந்தம் கொடுத்திருந்தா அதை வந்து உடனே ரத்து செய்ய வேண்டும். அங்கள் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவரையும் உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த பணியாளர்கள் வந்து கையூட்டு பெற்று அரசு பஸ்கள் எல்லாம் உள்ள நிற்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு தவறான செயல் தான். நீங்க வைக்கிற அந்த கோரிக்கை வந்து தமிழக அரசு காது கெட்டணும். அதை உடனடியாக தமிழக அரசு அந்த 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 வேலையை செய்யக்கூடிய ஊழியர்களை பணியிட நீக்கம் கண்டிப்பா செய்யணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க? கண்டிப்பா காமராஜருடைய நினைவிடம் இந்த அரசு வந்து புதுப்பித்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் ஜூன் மாதத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல காமராஜருடைய தொண்டர்களை, இயக்கங்களை, சங்கங்களை, அமைப்புகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களிடம் கூட ஒரு ஆலோசனைகளை பெற்று மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தலாம் என்று முடிவில் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு அந்த போராட வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை தள்ளாது என்று நம்புகிறோம். அப்படி செய்யாத பட்சத்தில் காமராஜனுடைய நினைவிடம் முன்பாக மிகப்பெரிய அளவில் தொடர் போராட்டத்தை நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். தொடர் போராட்டம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அப்படியாவது காமராஜருடைய நினைவிடத்திற்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று பச்சை தமிழ் நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.